ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானா, பவுல் அவர்கள் நான் அப்போஸ்தலன் அல்ல, நான் சுயதேனன் அல்ல, தேவனுடைய ஊழியத்திற்காக அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டவர் என்று பவுல் அவர்கள் சொல்றாங்க. இந்த வேத வசனம் 1-27 என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய நாமத்தை அவர் பல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த பிரசங்கிக்காத நான் போனா ஐயோன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அது இந்த பிரசங்கிக்கிறது அவரோட கடமைன்னு சொல்றாரு. பவுலை போல இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய நாமத்தை நம்ம பிறருக்கு சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தேவனோட வார்த்தைகள் சில கேட்காத கூட போறாங்க. அது தேவன் பார்த்து கொள்வார். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய கடமையா இருக்கிறது. ஒரு பந்தய ஓட்டத்துல ஓடும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் ஓடுவாங்க. அதே போலதான் அதை ஜெயித்தாலும் சரி, ஜெயிக்கலாலும் பரி அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவாங்க. இந்த நாட்களையும் கூட நம்ம பிரசங்கிக்கிறது நம்மளோட கடமையா இருக்கிறது. அது ஜனங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத இருந்தாலும் சரி, அது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஒவ்வொருவர்களும் தேவனோட நாமத்தை நம்ம சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் அந்த அழிவில்லாத கிரீடத்தை நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் கூட இந்த வேத வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் சகோதர சகோதரியாகட்டும், நம்ம தேவனோட வசனத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறவர்களா, தேவனோட நாமத்தை தேவன் உண்மையான தேவன், அவரின்றி ஒரு தேவர் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டியவரா இருக்கணும். அதனால ஜனங்க நம்மளை ஆகாதம்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளுக்கு அழியாத கிரீடத்தை நம்ம இந்த உலகத்துல இருந்து நாம பரலோகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஜீவனுள்ள கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, தேவனோட வார்த்தைகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்க யாரா கூட இருக்கட்டும், அவங்கள்ட்ட தேவனோட நாமத்தை சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டதை போல அவர்களே ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.